சரி, வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததினால் அவருக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருப்பதற்கு அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்தது என்பதைத்தான் நாம் ஆரம்பித்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனை இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய கரம் எஸ்ராவின் மேல் இருப்பதற்கு அவர் செய்த 3 காரியங்களை போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். அப்படித்தானே? முதல்ல என்ன செய்தார்? எருசலேமுக்கு வந்தார். 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஸ்ரா எருசலேமுக்கு வந்தான். எங்கிருந்து புறப்பட்டு? பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்தபடியினால். இன்னொரு விதத்தில், பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்ததினாலே தான் கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்தது. பாபிலோன் விக்கிரக ஆராதனைக்கு பெயர் பெற்ற ஒரு இடம். எருசலேம் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, த பிரசன்ஸ் ஆஃப் காட். பாபிலோன் த பிரசன்ஸ் ஆஃப் ஐடல்ஸ். ஆனால் ஜெருசலேம் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். தேவ சமூகம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தேவாலயத்தின் நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார், வழி நடத்துகிறார். தேவாலயத்திலே நித்திய பேரானந்தம் உண்டு. இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஆலயத்தின் சம்பூரணத்தினால் எங்களை திருப்தியாக்குகிறீர் என்று சங்கீதத்திலே நான் வாசிக்கிறேன். ஸோ தேவ சமூகம், தேவ பிரசன்னம், சபை கூடி வருதல், இவைகளெல்லாம் நம்ம முக்கியப்படுத்துகிறோம். காரணம் என்ன? அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவ பிரசன்னம் இருக்கிறது, தெய்வீக சுகம் இருக்கிறது. ஆண்டவர் அங்கே நம்மை வழி நடத்துகிறார். இங்கே சிலர் கேட்கிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கு தேவ பிரசன்னம், நம்முடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார், சபை ஐக்கியம், சர்ச் ஃபெலோஷிப், சபை கூடி வருதல், அது தேவையா அப்படின்னு அருமையானவர்களே, நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, நாம் ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோன்றும் போது உங்களுடைய பதில் என்ன? ஸோ அந்த கேள்விகளுக்கு தேவ சமூகத்திலே பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஓகே, அப்புறம் தாய்மார்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது, நாம் கோயிலுக்கு ஏன் போகணும்? எப்படி பிரதர்? ஓ சரி. கர்த்தர் நம்மோடு இருக்கிறத உறுதிப்பட வேண்டுமானால் நம்ம சர்ச்சுக்கு போகணும். சொல்லுங்கள் தாய்மார்கள், சொல்லுங்கள். நல்ல
சொல்கிறீங்க? வெரி குட். சரி, நீங்கள் சொல்கிற காரியங்களெல்லாம் ஒரு நிமிஷம் இந்த இல்லை அனுப்பியிருக்கிறேன் பாருங்க. ஐ எம் அ கிறிஸ்டியன், ஒய் நீட் அ சர்ச்? சபை கூடி வருதல், அங்கே தான் நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கிறது. அதாவது ஒரு ஆத்தர் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்தவர்கள் ஏன் ஆலயத்துக்கு போகணும், வீட்டிலேயே நம்ம இருந்து ஆராதிக்கலாமே, ஆலயம் சபை என்பது அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு வேத வல்லுனர் அவர் சொல்கிற சில காரணங்கள் எடுத்துட்டீங்களா சார்? Can I be a Christian without joining the church or attending worship? ஒருத்தர் கேட்குறாரு, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் சர்ச்சுக்கு போவதில்லை, சபை ஆராதனைகளை பங்கேற்பதில்லை, இதை எப்படி நான் எதிர்கொள்வது? அல்லது அப்படி கேட்குறவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னா, நீங்கள் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு சபை ஆராதனைகளுக்கு போகாமல் இருக்க முடியும். ஆனால் அது எப்படி இருக்குன்னா, எ ஸ்டூடெண்ட் who will not go to school, ஸ்கூலுக்கு போகாத ஒரு மாணவரை போல அப்படி தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போகாத ஒரு மாணவர் ஏதாவது கற்று தேர முடியுமா? முடியவே முடியாது. ரெண்டாவது, a soldier who will not join in the army. மத்தியில் எக்ஸ் ஆர்மி ஒருத்தர் இருக்கிறார், அது சந்திரமூர்த்தி. அவர் அந்த யூனிஃபார்மில் நீங்கள்லாம் பார்க்கல, நான் பார்த்தேன் ஜபல்பூரில். இந்த யூனிஃபார்மோடு வந்திருந்தார். உண்மையிலேங்க அவர் வாகா பார்டரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு வெறப்பாக அந்த மிலிட்ரி யூனிஃபார்ம் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு இராணுவ வீரர், அவர் இராணுவத்துக்கே, அதாவது டியூட்டியிலே போகலை, அவர் இராணுவ வீரராக இருந்து ஏதாவது பிரயோஜனமா? இல்லை. அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போகாதக்கு. எ சிட்டிசன் who does not pay taxes or vote. ஒரு குடிமகன் என்பவன் ஓட்டு போடணும், வரி கட்டணும், அதுதான் நல்ல குடிமகன். ஆனால் குடிமகன் பேர் வச்சுட்டு ஓட்டு போடுறதில்லை, வரி கட்டுறதில்லை, பூமிக்கு பாரமாக இருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை. எ சேல்ஸ்மேன் வித் நோ கஸ்டமர்ஸ். ஒரு பொருள் விற்கிறவன், அவனுக்கு கஸ்டமர்ஸ் யாருமே இல்லை, எதுவும் சேல் பண்ணவே முடியாது, ஆனால் சொல்லிக்கலாம் நான் ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்னு. அப்படி தான் கிறிஸ்தவர்கள் சபைக்கு an explorer with no base camp. அதாவது புதிய புதிய இடங்களை தேடி கண்டுபிடிக்கிறவர், ஆனால் அவருக்கு ஒரு இந்த வழிகாட்டும் கருவி அது இல்லாமல் அவர் எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? அருமையானவர்களே, அப்படி தான் ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை. A seaman in a ship without a crew. அதாவது கப்பலில் ஒரு மாலுமி இருக்கிறார், கப்பல் கேப்டன், ஆனால் அவருக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை. இவர் ஒரு ஆள், அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்லை. ஒரு பெரிய கப்பலை இவர் ஒருத்தர் மட்டும் ஓட்டிவிட முடியாது. அவருக்கு தேவையான உதவி ஆட்கள் தேவை. அது இல்லாமல் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து, பிஸ்னஸ்மேன் ஆன் அ டெசர்டட் ஐலண்ட். ஒரு பெரிய வியாபாரி, அவர் அம்பானியாக இருக்கட்டும், அம்பாசமுத்திரமாக இருக்கட்டும், அவர் ஒரு பாலைவனத்தில் போய் விட்டால் அவருக்கு ஏதாவது தொழில் துவங்க வாய்ப்புகளே இல்லை. அவர் ஒரு தனிமைவாதி, அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆத்தர் வித்தவுட் ரீடர்ஸ். அவர் ஒரு பெரிய எழுத்தாளர், ஆனால் நான் எழுதினதை வாசிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எ ஃபுட்பால் பிளேயர் வித்தவுட் அ டீம். எங்கே அபிஜோன
அபிஜான்லாம் பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர். ஆனால் அவருக்கு டீமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் மட்டும்தான்னா அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னொரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறார், ஜாபேஸ். அவருக்கு டீமே இல்லை, ஆனால் அவர் மட்டும் நான் ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும். அவர் ஒரு நாளும் விளையாட முடியாது. விளையாடணுன்னா ஒரு டீம் எத்தனை பேர் இருப்போம்? 11 பேரா 15 பேரா? 11 பேர். சரி, ஆக அந்த ஒரு டீம் அதுதான். த பொலிட்டிஷியன் ஹூ இஸ் அ ஹெர்மிட். ஹெர்மிட்னா ஹெர்மிட்னா பிரதர் டாமினிக், ஹெர்மிட்னா என்ன? சாமியாரா? அதாவது இந்த எங்கேயாவது மலையில் குகையில் அப்படி போய் ஏங்க ஒரு அரசியல்வாதிக்கு அப்படி தனியாக இருக்க முடியுமா? முடியாது. எப்பவும் அவருக்கு கூட்டம் சேர்ந்தா தான் அவர் அரசியல்வாதி. 10 பேர் முன்னால் போகணும், சைடில் வரணும், அப்படி தான். ஸோ பாலிட்டிஷியன் இஸ் அ ஹெர்மிட், தனிமையாக இருக்கிறார். எ சயின்டிஸ்ட் who does not share his findings. ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு ஆராய்ச்சியாளர், ஆனால் ஒரு நாளும் அவர் எதையும் கண்டுபிடிக்கல, அவரால் இருக்குவார். எ பி வித்தவுட் அ ஹைவ், அதாவது தேனி இருக்கிறது. தேனினா ஆண்டி வெட்டி தேனி, அது இல்லை, இது வந்து தேனி, சரியா? தேன் சேகரிக்கிற தேனி என்ன சார்? அதுக்கு வந்து ஒரு தேன் கூட இல்லை, வெறும் அங்கே இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப், பிரதர் சொன்னாங்க, அப்படி ஒரு ஃபெல்லோஷிப் இருந்தால் தான் அதில் வளரும். ஸோ எருசலேமுக்கு அவர் வந்தார் என்றால், எருசலேமிலே தேவ ஆலயத்திலே தான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாயிருந்தேன். தாவீது சொல்றார். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்ன உடனே அந்த ஒரு ஃபீலிங், சனிக்கிழமை ஆயிட்டா ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் இருக்கிறதா? இருக்கா? அப்படி இருந்தால் நமக்கு அது ஆசீர்வாதம். ஐயோ இன்னைக்கு யார் பிரசங்கமோ, பாசு பேரும் போடாமல் இப்போ எல்லாம் மொட்டையாக போடுறாரு. என்ன ஊகப்படுத்தி கொண்டே வர வேண்டியது இருக்கிறதே. ஐயோ சர்ச்சுக்கு போனாலே, போன வாரம் ஏதோ நம்ம ஜே கிட்ஸில் ஒருத்தன் வந்து அள்ளி விட்டான், பாஸ்டர் மேலே போர் அடிக்குது அப்படின்னு. அப்படி போர் அடிக்கிற மாதிரி அப்படி இல்லை அருமையானவர்களே. கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆமென் அப்படியெல்லாம் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறது யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் செவி கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். ஸோ எருசலேமுக்கு வந்தான். ரெண்டாவது அவன் என்ன பண்ணியிருந்தான்? இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்த்தோம். இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை என்ன படுத்தி இருக்கணும்? பக்குவப்படுத்தி இருக்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்கும் போது அந்த வசனத்தை தியானிக்கணும். பக்குவப்பட்ட ஒரு இருதயம், பக்குவமாய். இன்னும் ஒரு வார்த்தை, கச்சிதமாய். ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்? கச்சிதமாக செய்யணும், சரியா செய்யணும். கணக்கச்சிதமாய். பாஸ்டர் சொல்லிட்டீங்கல்ல, கச்சிதமாய் முடிச்சு விடுகிறேன். கச்சிதமாய் என்ன அந்த வார்த்தை? கச்சிதமாய், சரியா. ஆண்டுடைய வார்த்தைகள்லாம் எபிரேய அந்த மூல பாஷையில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்,
இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 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 மூல பாஷைகளில் அது வாசித்து பார்த்தோமானால் இந்த கச்சிதம், பெர்ஃபெக்ட், பரிபூரணமாய், குறையேதும் இல்லாமல், அப்படி தான் ஆண்டோடைய செய்கைகள். ஸோ நம்முடைய இருதயத்தை அப்படி பக்குவப்பட, எப்படி ஒரு நிலம், ஒரு வயல், அது பயிரிடுவதற்கு ஏற்ற விதத்தில் அதுக்கு பரம்படிக்கிறாங்க, அப்புறம் உழுகிறாங்க. அகல உழுவதிலும் ஆழ உழுவது நல்லது. அதற்கு உரம் போடுகிறார்கள், விதை விதைக்கிறார்கள், எல்லாம் பக்குவப்படுத்துகிறாங்க. அப்போதான் அது விளைந்து பலனை தரும். ஸோ நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய வழிகள் என்ன, கர்த்தருடைய காரியங்கள் என்ன என்பதில் பக்குவப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவது அவர் என்ன செய்தார்? எல்லாரோடும் ஐக்கியமாக இருந்தார். ஏற்கனவே சொன்னேன், ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் என்கிற வார்த்தையே TEAM, டீம், டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர் என்று சொல்லுவார். எஸ்ரா ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு குழுவாக தலைவர்களை சேர்த்து கொண்டு அந்த வேலையை அவன் கச்சிதமாய் செய்கிறான் கர்த்தருக்காக. நீங்களும் நானும் கர்த்தர் பிரத்யேகமாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகளை கொடுத்தாலும் நாம் டீம் ஒர்க்கா இணைந்து கரம் கோர்த்து, ஏனென்றால் ஒருவருக்கு இருக்கிற ஒருவரிடத்தில் இல்லாத ஒரு நல்ல ஒரு எபிலிட்டி மற்றொரு இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் இருக்காது, ஆனால் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? கவிஞர்கள் இருக்கிறீர்கள், புலவர்கள் இருக்கிறீர்கள், நல்ல பாடகர்கள் இருக்கிறீர்கள், நல்ல இசை வாசிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், நல்ல கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறீர்கள், கேட்ஜெட்ஸ் அவைகளிலே வல்லுநர்கள் இருக்கிறீர்கள். இதெல்லாம் கொலாபரேஷன். சரிங்களா? அப்படி எல்லாரும் சேர்ந்து தான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இட்ஸ் எ டீம் ஒர்க். மோசே தலைவர், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த மோசே மட்டும் ஆண்டவர் பயன்படுத்தினாரா? இல்லை. ஆரோன், மீரியாம், அவரோடு இருந்த சபார்டினேட்ஸ், யோசுவா, காலேப், அப்படி ஒரு டீம் ஒர்க்காக தான் இன்றைக்கும் நம்ம சபையில் தனி மனிதனாகிய நான் மட்டும் அல்ல, ஒரு டீம் ஒர்க். அதில் நம்ம எல்லாரும் இணைந்து. ஸோ இந்த மூணையும் தான் நம்ம போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். இன்னும் ஒரு 4 விஷயங்கள் இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 3 பார்த்துட்டோம். நாலாவது என்னன்னு சொன்னால், 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். இல்லை, முதல்ல இருந்து வாசிங்க. 11. எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு அர்த்தசஷ்டா ராஜா கொடுத்த சன்னதின் நகலாவது. இங்கே வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு, ஸோ இந்த வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஏற்கனவே 3 விஷயம் அவரை பற்றி பார்த்தோம். இப்போ 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய
கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா. இந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வேதம் இருக்கு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை, the word of the Lord, the word of God, கர்த்தருடைய இதை படித்து தேறினவர்களாக நீங்களும் நானும் இந்த வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுத்து, என்றால் இதில் சகல சாஸ்திரங்களும் உண்டு. உலகத்தில் பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், சயின்டிஸ்ட், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இந்த வேதத்தை படித்து தான் அநேக பூமியானது ஒரு உருண்டை குளோப் அப்படிங்கிறத பைபிளை படித்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் வேதத்தில் சொல்லி வச்சார். யோபின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஃப்ரிட்ஜ் கண்டுபிடித்தவர் ஒரு கிறிஸ்தவர். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே தான் அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த மயக்க மருந்து குளோரோஃபார்ம்னா என்னது? ஆமாம், வாங்க நர்ஸ் சொல்லுங்க, குளோரோஃபார்ம்னா என்னது? மயக்க மருந்து தானே சார். அனஸ்தீசியானா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அனஸ்தீசியா. குளோரோஃபார்ம் தான். சிம்சன் அவர் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அதை படித்து தான் அவர் ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் சிம்சன் தான் இந்த குளோரோஃபார்மை மயக்க மருந்தை கண்டுபிடிச்சார். அதை அவரே சொல்லியிருக்கிறார். உடனே கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, பாஸ்டர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு. சரியா? ஆமாம், கிறிஸ்டியன்ஸ் இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எல்லாம் எங்கேருந்து வந்தது? வேதத்திலிருந்து தான். வேதத்திலிருந்து. நம்ம மகாத்மா காந்தி அவர்களை எடுத்துக்கொள்வோம். அவர் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், மலை பிரசங்கம், அதான் அவருடைய ரொம்ப தீம். எப்போதும் பாக்கெட்டில் வச்சிருப்பாராம். அதன் மூலமாக இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடிந்தது என்று சொல்லுவார்கள். ஆகவே அருமையானவர்களே, வேதம், இந்த எஸ்ரா வேதத்தை படித்து தேறினவன், அறகுறையல்ல. இந்த சந்தேகங்களும் கள்ள உபதேசங்களும், இந்த நாட்களிலே நூதனமான உபதேசங்களும் எதனாலே வருகிறது என்றால், சரியாக படிக்காதனால, வேதத்தை சரியாக படிக்காதனால. பவுலும் சீலாமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவர்களுக்கு பிறந்தவர் தான் தீமோத்தேயின்னு பொருளியை கிளப்பி விடுற பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை ஆண்டவர் போஷித்தார் என்றால், அந்த காலத்து அப்பங்கள் எல்லாம் இங்கிருந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு கதை கட்டி விடுகிற தியாலஜியன்ஸ் இருக்கிறாங்க. செங்கடல் நடுவே நடந்து வந்தார்கள் என்றால், இட்ஸ் நாட் ரெட் சி, இட்ஸ் அ ரீட் சி. அது வெறும் கால், அதாவது இந்த முட்டு வரைக்கும் தான் இருக்கிற கடல் பகுதி. பெரிய கடல்லாம் கிடையாது, இந்த முட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் ரீட் சி, ரெட் சி கிடையாது அப்படின்னு பொருளையை கிளப்பி விட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க, செத்து போயிட்டாங்க. அதுலேயும் பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. அப்போ ஒரு மாணவன் எந்திரிச்சு கேட்டாலாம், எங்கள் ஆண்டவர் உண்மையிலே சூப்பர் நேச்சுரல் ஆண்டவருங்க,
உங்கள் கூற்றுப்படியே எடுத்துக்கிட்டாலும் பார்வோனின் சேனைகளை எல்லாம் ஆண்டவர் அந்த முட்டுக்காலுக்கு கீழே இருக்கிற தண்ணியில் மூழ்கடிச்சார் அல்லவா. இது எவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்னாலும் மகனை யார்கிட்ட சரியா இந்த வேத புரட்டர்கள். அருமையானவர்களே, வேதத்தை சரியாய் இப்போ இன்னொருத்தர் சொன்னாருன்னு சொன்னால 5 அப்பம் 2 மீனை கொண்டு, அந்த காலத்தில் அப்பம் எல்லாம் இவ்வளோ பேர். ஏங்க ஒரு சின்ன பையன் 5 அவ்வளோ பெரிய அப்பத்தை தூக்கிட்டு வர முடியுமா? அதை 3 நாளாக யாரும் பார்க்காம இருக்க முடியுமா? அங்கங்கே அப்படியே பிச்சு தின்றுப்பாங்க இல்லையா, பசியோடு இருக்கிறவன். இது வேத புரட்டு. ஏன் வேதத்தை சரியாக படிக்காது. எங்க பவுலும் சீலான்ன உடனே ஷீலா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. சீலா சைலஸுங்க, ஆண் பெயர் பால் அண்ட் சைலஸ். நம்ம ஒரு ஆள் தான் பொருளையை கிளப்பி விட்டான் போல. சீலான்னா ஷீலா பொம்பளை பேர் தானே. அவன் பவுலும் சீலாவும் பெற்றெடுத்த மகன் தான் தீமோத்தேயு. ஏன்னா அவர் சொன்னார், அப்பா ஒன்றா நான் தான்ப்பா பெற்று. ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்க அது அந்த கூமுட்டைக்கு தெரியல. ஏன் அறவேக்காடு வேதத்தை சரியாக படிக்காதனால இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் மாயைகள் நிறைய எழும்பி இருக்கிறது. வேதத்தை கிரமமாய், அதனால்தான் அந்த பைபிள் ஸ்டடி இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்படி கேட்குறோம். இல்லை ஏதோ அவருக்கு என்ன வேலை இல்லை அப்படி இப்படி வைப்பார். நமக்கு அப்படி ஒரு நாள் நினைக்காதீங்க. நமக்கெல்லாம் எங்கே டைம் இருக்குது? டைமை ஏற்படுத்துங்க, நேரத்தை ஒதுக்குங்க கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்கு. வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினாலே ஆன்டியாக் மக்கள் குணசாலிகளாக இருந்தார்கள். அங்கேதான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற தெசலோனிக்கேயாவில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று சீஷர்களுக்கு. ஏன்? வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், சுபாவங்கள் மாறும் கர்த்தருடைய வழிகளிலே. ஆக எஸ்ரா வேதாகமத்தை கற்று தேறினவன். அடுத்து 5வது எஸ்ரா செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், 7ஆம் அதிகாரம் 15 to 17. பாருங்க, அடுத்ததாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காணிக்கை. பலவிதமான பொருட்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணிக்கை கொடுக்கிறத பற்றி நாம் ரொம்ப விவரிக்க வேண்டியதில்லை. நாம் எல்லாருமே ஒழுங்கும் கிரமமாய் கர்த்தருடைய பணிகளுக்கென்று, கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளுக்கென்று கொடுக்கிறோம். இதில் அங்கே நாம் பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் வில்லிங்னஸ், அவுட் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தோடு போடப்பட்டிருக்கு. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எஸ்ரா தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் அவன் உண்மையாய் மனநிறைவோடு அதை செய்தான். தேவனுடைய கரம் அவன் மேலே
நன்மையாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த காரியம் 25வது வசனம். ஏழு 25. எஸ்ரா செய்த அடுத்த காரியம் என்னவென்றால், கேட்ட சத்தியத்தை, கற்றுக்கொண்ட சத்தியத்தை தனக்குத்தானே வைத்து கொள்ளாமல் அதை என்ன பண்ணுறான், மற்றவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு அதை ஷேர் பண்ணுறான். சரிங்களா அருமையானவர்களே, நாம் கேட்ட கற்றுக்கொண்ட சத்தியத்தை நமக்கு நாமே வைத்திராமல் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு ஷேர் பண்ண. சரிங்களா, இப்போ எல்லாம் நிறைய பார்க்குறோம். ஒரு வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு கூட நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பராகுவேயில் நடந்த ஒரு சம்பவம் சுரேஷ் முனையா சார் போட்டிருந்தார், ஸ்டீவன் பிரதர் ஷேர் பண்ணியிருந்தார். போன வாரத்தில் பிரதர் டேனியல் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிடுறார். நடக்கிற ஆங்காங்கு முக்கியமான தகவல்களை அப்படியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஷேர் பண்ண, மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் ஷேர் பண்ணுற நாம ஆவிக்குரிய காரியங்களையும் சத்தியத்தையும் மற்றவங்களுக்கு ஏதோ 3 சொல்லுவாங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, கமாண்ட் பண்ணுங்க. அது கமாண்ட் இல்லைங்க, கமாண்டுனா கட்டளை. கமெண்ட்னா தான் விமர்சனம். இதை பற்றி உங்களுடைய கருத்து. சில இந்த அறகுறைகள் தான். அறகுறைகள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமாண்ட் பண்ணுங்க. கமாண்டுனா கட்டளை, ஆர்டர், கமாண்டர் அப்படிங்க. கமெண்ட், COMMENT, கமெண்ட் பண்ணு. அதான் விமர்சனம். உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரையுங்கள். ஆகவே இந்த நாளிலே இந்த எஸ்ரா செய்த இந்த காரியங்களை நாமும் செய்யும்போது தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கும். சரிங்களா, ஜெபம் பண்ணுவோமா? இந்த டாமினிக் முன்னால் வாங்க, வந்து இந்த எஸ்ராவை போல நாம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து நிறைவேற்ற எருசலேமுக்கு வந்தான். இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான், வேதத்தை படித்து தேறினவனாயிருந்தான், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயங்களிலே உண்மை உள்ளவனாயிருந்தான், தேவனுடைய ஞானத்தின்படி செயல்பட்டான், எல்லோரோடும் ஐக்கியம் பட்டிருந்தான். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கட்டளையிடும்படி டாமினிக் ஜெர்மன். Lord Jesus, we thank you for bringing us to your temple. We thank you for giving us your wisdom, your understanding and knowledge to listen to your word. We pray today that you fill us with your wisdom, the wisdom that is from above and not from below. Give us the understanding and give us that knowledge to spread your word, to live in your word as your prophets done. Yes, Lord, we pray that you give us wisdom like Ezra and give us the strength that he had to spread your word, Lord Jesus Christ, and to be an example and as a witness of your great love that you have for us. Teach us your ways, lead us in your ways, and fill us with your ways so that we be an example to others in our lives. Amen.
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியான எஸ்னாவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க. இந்த மாலை நேரத்தில் இதில் பங்கேற்றிருக்கிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யுங்க. நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் உடைய சமூகத்தில் வந்து எட்டியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வருகிற சனி ஞாயிறு நடைபெற இருக்கிற அந்த சிறப்பு தினங்கள், குறிப்பாக இந்த சில்வர் ஜூபிலி சொவீனியர் ரிலீஸ், இந்த நிகழ்ச்சிகள், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அதற்காக பிரயாசப்படுகிற எங்கள் சபை மக்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. சகலமும் நன்மையாய் நடந்தேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும். வியாதிகள் விக்கனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தேவருடைய நன்மையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். குறிப்பாக பீட்டருக்காக ஜெபம் பண்ணுறோம். அவருக்கு சரீரத்தில் முதுகு பகுதியில் நல்ல சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். குறிப்பாக தாமஸ் அங்கிளுக்காக கர்த்தர் அவர்களை இன்னொரு நல்ல பலப்படுத்தும். தெய்வீக சுகத்தை தாரும். ஆரோக்கியத்தின் செட்டைகளின் நிழல் மகனோடு இருப்பதாக. தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்திலாலே எடுத்து நீர் பயன்படுத்தும். கனம், துதி, மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு